ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டுடே ஐஎச்எல் கையேடு புக்ல உள்ள மரபு தொடர் லாஸ்ட் பார்க்க போறோம். தூள் படுதல் அப்படின்னா தீவிரமாக காரியம் நடத்தல். இப்ப தூள் கிளப்பிடுவோம்னு சொல்லுவாங்க, அப்படின்னு ஞாபகம். தீவிரமாக காரியம் நடத்தல். தெம்மாடி அப்படின்னா அறிவினன் ஒன்றுக்கும் உதவாதவன். தொங்கல் விழுதல்னா குறைவாதல். தொன்னாத்தல்னா கெஞ்சி நிற்றல். தொண்ண பேசுறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படின்னு ஞாபகம். தொன்னாத்தல் அப்படின்னா கெஞ்சி நிற்றல். தொய்ய போடுதல்னா ஒரு காரியத்தை ஒரு பயனுக்காக காரியத்தை சிறிது தாழ்த்துதல், நேரம் தாழ்த்துதல் மாதிரிதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. தோல் கொடுத்தல்னா உதவி செய்தல். நடுச்சொல்லுதல்னா நயன் சொல்லுதல் அல்லது நியாயம். நயனுக்கு நியாயம்னு மீனிங். சோ நடுச்சொல்லுதல்னா நயன் சொல்லுதல், நியாயம் சொல்லுதல். நட்ட நடுப்பெற அப்படின்னா நடுவில். நட்டா முட்டினா வஞ்சகம் ஏமாற்று. இப்ப முட்டிக்கிட்டு நிக்கிறோம் ஒருத்தங்க ஏமாத்துறதுனால அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நட்டா முட்டினா வஞ்சகம் ஏமாற்று. நட்டுக்கு நடுவேனா நடுமத்தி. நறுக்கு பிறுக்கல்னா மசிந்தும் மசியாததும் வேகாததும் சொல்லுவோம்ல, நொறு நொறுன்னு இருக்குதுன்னு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நறுக்கு பிறுக்கல்னா மசிந்ததும் மசியாததும். நறுநாட்டியன்னா அளவுக்கு மிஞ்சின துப்புரவு. நாக்கு தெறிக்க பேசுதல், பெரியோரை நிந்தித்தல். நாக்கு நீளுதல்னா அளவு கடந்து பேசுதல். நாக்கு புரளுதல்னா சொல் தவறுதல். அதாவது தெறிக்கனா நம்ம பெரியார தப்பா பேசுறோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நாக்கு நீடுதல்னா அளவு கடந்து பேசுதல். புரளுதல்னா சொல் தவறுதல், நாக்கு புறகட்டு, சொல் தவறிற்று அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. செய்தல்னா நல்ல வேலையில் காரியம் தொடங்குதல். இப்ப ஒரு ஃபங்க்ஷன், மேரேஜா இருந்தாலும் சரி, நம்ம வீடு கட்டுறவங்க நிலம் வைக்கிறோம், பந்தக்கால் நட்டுறதுக்குலாம் செய்தல் தான் சொல்லுவாங்க. சோ செய்தல்னா நல்ல வேலையில் காரியம் தொடங்குதல். ஓட்டுதல்னா காலம் தாழ்த்துதல். நாளை கடத்துறாங்கன்னு சொல்லுவாங்க. சோ ஓட்டுதல்னா காலம் தாழ்த்துதல். நெடும் போக்கு அப்படின்னா மீளும் நோக்கம் இல்லாத செலவு. நெருக்கி பேசுதல்னா வற்புறுத்தல், முயற்சி எடுத்தல். நெருக்கி செய்யணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுதான். நெளிப்பு பேசுதல்னா ஏளனமாக பேசுதல். நெளியல் எடுத்தல்னா கோணல் நீக்குதல். நெளிவு சுழிவுனா ஏற்றத்தாழ்வு. வாழ்க்கைன்னா நெளிவு சுழிவு இருக்கத்தான் செய்வாங்கல்ல, சோ ஏற்றத்தாழ்வு இருக்கத்தான் செய்யும் வாழ்க்கைன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. நேருக்கு வருதல்னா இணங்கி வருதல். நொடித்து போதல்னா நிலை கொண்டுதல். நோட்டம் பார்த்தல்னா தகுதி அறிதல் இல்லைன்னா விலை மதித்தல். படியை பார்த்தல்னா விலை குறைத்தல். இப்ப நம்ம அளவு படிதான் சொல்லுவோம், ஒரு பொருளை எடை போட்டு பாக்குற படி. சோ படியை பாக்குறாங்கன்னா விலையை குறைக்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. படியை பார்த்தல், விலை குறைத்தல். படி அளத்தல்னா வாழ்வுக்கு படி கொடுத்தல். பட்டு தரித்தல்னா துன்பத்தை பொறுத்தல். தரித்தல்னா பொறுத்தல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தறி பொறு அப்படின்னு. சோ பட்டு தரித்தல்னா துன்பத்தை பொறுத்தல். பட்டு பட்டாவாடினா பட்டு முதலே விலையுயர்ந்த ஆடை வகைகள். நெக்ஸ்ட் பதம் பார்த்தல் அப்படின்னா நோட்டம் செய்தல், சுவை அறிதல். பழுக்க போடுதல்னா ஒரு காரியம் முற்றுதற்கு காத்திருத்தல். பாக்கு வைத்தல்னா தாம்பூலம் வைத்து மனத்துக்கு அழைத்தல். பாடு பார்த்தல்னா தன் காரியம் கவனித்தல். பாய்ச்சல் காட்டுதல்னா எய்த்தல். பண்ணுதல்னா தன்னை அருமைப்படுத்தி கொள்ளுதல். பிஞ்சில் படுத்தல்னா இளமையிலேயே முதிர்வடைதல். பிட்டு காட்டுதல்னா கூறுபடுத்தி விளக்கி சொல்லுதல். இப்ப பிட்டு பிட்டு வைக்கிறாங்கன்னு சொல்றாங்கல்ல, பிச்சு வைக்கிறது. சோ அப்படின்னா கூறுபடுத்தி விளக்கி சொல்லுதல். புலி கரைத்தல்னா கவலைப்படுதல். புளிய வயிற்றுல புலி கரைக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சோ புலி கரைத்தல்னா கவலைப்படுதல். புள்ளிக்காரன்னா கணக்கன். புறமறி பார்த்தல்னா நன்கு ஆராய்தல். புறம்னா வெளியே, சோ நம்ம வெளியே நல்லா செக் பண்றோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புறமறி பார்த்தல்னா நன்கு ஆராய்தல். கூட்டளித்தல்னா கட்டு குலைத்தல். பூராயமிடுதல்னா நுணுகி ஆராய்தல். பூராயம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாமே அப்படிங்கிறது சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. சோ பூராயமிடுதல்னா நுணுகி ஆராய்தல். பெரும்போக்கு அப்படின்னா பெருந்தன்மை. பைன் மறித்தல் அப்படின்னா உட்புறத்தை வெளிப்புறமாக்குதல். சோ மறிக்கிறதுன்னு அதை வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். உட்புறத்தை வெளிப்புறமா மறிக்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பை மறித்தல்னா உட்புறத்தை வெளிப்புறமாக்குதல். பொடி வைத்தல்னா உளவாய் பேசுதல். பொடி வச்சு பேசலாம்னு சொல்லுவாங்க. பொத்தல் அடைத்தல்னா குற்றத்தை மறைத்தல். ஒரு குற்றத்தை அங்க அடைக்கிறாங்க, எங்க மறைக்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பொத்தல் அடைத்தல்னா குற்றத்தை மறைத்தல். போக்கு காட்டுதல்னா வழிகாட்டுதல். மட்டம் தட்டுதல்னா செருக்கடக்குதல். மட்டம் போடுதல்னா வேண்டுமென்று வேலைக்கு வராதிருத்தல். காலேஜுக்கு மட்டம் போட்டான்னு சொல்லுவாங்க, ஸ்கூலுக்கு மட்டம் போட்டான்னு. சோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. வேண்டுமென்று வேலைக்கு வராதிருத்தல். மல்லு கட்டுதல்னா கட்டாயப்படுத்துதல். மனப்பால் குடித்தல்னா கை கூடாதவற்றை பற்றி நெடுக எண்ணி அகமகிழ்தல். முகம் கொடுத்தல்னா செவி சாய்த்தல், செல்ல கொடுத்தல். முன்னுக்கு வருதல்னா வளர்ச்சி அடைதல், உயர்நிலை அடைதல். மூக்கில் வேத்தல்னா முன்னடையாளம் தெரிதல்.
மெனக்கெடுதல்னா பயனின்றி கடிதல். வாட்டம் சாட்டம்னா தோற்ற பொழிவு, வாட்ட சட்டமா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படின்னு வச்சுக்கோங்க. வாய் எடுத்தல்னா மறுட்டி பேசுதல். வாயில் மண் போடுதல்னா கேடு விளைவித்தல். வாய் வைத்தல்னா சிறிது பயிலுதல் தலையிடுதல். அதாவது வாய் வைத்தல் அப்படின்னா கொஞ்சம் வாய் வச்சு படிக்கிறாங்க அப்படின்னு, வாய் விட்டு படிக்கிறத நம்ம சொல்லுவோம்ல, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறிது பயிலுதல் அல்லது தலையிடுதல். நெக்ஸ்ட் வாரம் பாடுதல் அப்படின்னா பின்பாட்டு பாடுதல். இங்கேயும் பாடுதல் பாடுதல் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. வாரம் பாடுதல், பின்பாட்டு பாடுதல். வாளாட்டுதல்னா குறும்பு செய்தல். விழலு கிடைத்தல்னா வீண்பாட்டு பாடுதல். விளக்கேற்றி வைத்தல்னா நிலை நிறுத்தல். அப்ப வந்து மேரேஜ் ஆன வீட்டை சொல்லுவாங்க விளக்கேற்றி வைக்கிறாங்கன்னு, அவங்கதான் வந்து ஃபேமிலியை நிலை நிறுத்துறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. விளக்கேற்றி வைத்தல்னா நிலை நிறுத்துதல். வெட்டி பேசுதல் கண்டித்து பேசுதல். வெட்டி பேச்சுனா வீண் பேச்சு. வெளுத்து வாங்குதல்னா மிக நன்றாக செய்தல். வெள்ளையப்பன் அப்படின்னா வெள்ளி நாணயம். வேலை மேற் போதல்னா தன் வேலையை கவனிக்க போதல். வேறு நினைத்தல்னா மாறுபாடாக நினைத்தல். ஓகே, ரிப்பீட் பண்ற. தூள்படுதல்னா தீவிரமாக காரியம் நடத்தல். செம்மாடினா அறிவினன் ஒன்றுக்கும் உதவாதவன். தொங்கல் விழுதல்னா குறைவாதல். சொன்னாத்தல்னா கெஞ்சி நிற்றல். தொய்ய போடுதல்னா ஒரு பயனுக்காக காரியத்தை சிறிது தாழ்த்துதல். தோல் கொடுத்தல்னா உதவி செய்தல். நடுச்சொழுதல்னா நயஞ்சொழுதல். நட்ட நடுப்பறனா நடுவுள். நட்டாமுட்டினா வஞ்சகம் ஏமாற்று. நட்டுக்கு நடுவேனா நடுமத்தி. நறுக்கு புருக்கள்னா மசிந்ததும் மசியாததும். நறுநாட்டியம்னா அளவுக்கு மிஞ்சின துப்புரவு. நாக்கு தெறிக்க பேசுதல்னா பெரியோரை நிந்தித்தல். நாக்கு நீளுதல்னா அளவு கடந்து பேசுதல். நாக்கு புரளுதல்னா சொல் தவறுதல். நாட்செய்தல்னா நல்ல வேளையில் காரியம் தொடங்குதல். நாளோட்டுதல்னா காலம் தாழ்த்தல். நெடும்போக்குன்னா நீளும் நோக்கம் இல்லாத செலவு. நெருக்கி பேசுதல்னா வற்புறுத்தல் முயற்சி எடுத்தல். நெளிப்பு பேசுதல்னா ஏளனமாக பேசுதல். நெளியல் எடுத்தல் அப்படின்னா கோணல் நீக்குதல். நெளிவு சுழிவுனா ஏற்றத்தாழ்வு. நேருக்கு வருதல்னா இணங்கி வருதல். நுழைத்து போதல்னா நிலை குன்றுதல். நோட்டம் பார்த்தல்னா தகுதி அறிதல் விலை மதித்தல். படியை பார்த்தல்னா விலை குறைத்தல். படி அளத்தல்னா வாழ்வுக்கு படி கொடுத்தல். பட்டு தருத்தல்னா துன்பத்தை பொறுத்தல். பட்டு பட்டாவாளி அப்படின்னா பட்டு முதலிய விலையுறந்திய ஆடை வகைகள். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பதம் பார்த்தல்னா நோட்டம் செய்தல் சுவை அறிதல். பழுக்க போடுதல்னா ஒரு காரியம் முற்றுதற்கு காத்திருத்தல். பாக்கு வைத்தல்னா தாம்பூலம் வைத்து மனத்துக்கு அளித்தல். பாடு பார்த்தல்னா தன் காரியம் கவனித்தல். காய்ச்சல் காட்டுதல்னா ஏய்த்தல். பிகு பண்ணுதல் அப்படின்னா தன்னை அருமைப்படுத்தி கொள்ளுதல். பிஞ்சீர் படுத்தல்னா இளமையிலேயே முதிர்வடைதல். பிட்டு காட்டுதல்னா கூறுபடுத்தி விலக்கி கூறுதல். புலி கரைத்தல்னா கவலைப்படுதல். புள்ளிக்காரன்னா கணக்கன். புறமறி பார்த்தல் நன்கு ஆராய்தல். கூட்டளித்தல்னா கட்டு குலைத்தல். பூராயமிடுதல்னா நுணுகி ஆராய்தல். பெரும்போக்குன்னா பெருந்தன்மை. பை மறித்தல்னா உட்புறத்தை வெளிப்புறமாக்குதல். பொடி வைத்தல்னா உளவாய் பேசுதல். பொத்தல் அடைத்தல்னா குற்றத்தை மறைத்தல். போக்கு காட்டுதல்னா வழிகாட்டுதல். மட்டம் தட்டுதல்னா செருக்கடக்குதல். மட்டம் போடுதல்னா வேண்டுமென்று வேலைக்கு வராதிருத்தல். மல்லு கட்டுதல்னா கட்டாயப்படுத்துதல். மணப்பால் குடித்தல்னா கை கூடாதவற்றை பற்றி நெடுக எண்ணி அகம் மகிழ்தல். முகம் காட்டுதல்னா செவி சாய்த்தல் செல்ல கொடுத்தல். முன்னுக்கு வருதல்னா வளர்ச்சி அடைதல் உயர்நிலை அடைதல். மூக்கில் வேத்தல்னா முன் அடையாளம் தெரிதல். மெனக்கெடுதல்னா பயனின்றி கழிதல். வாட்டம் சாட்டம்னா தோற்ற பொழிவு. வாயெடுத்தல்னா மறுட்டி பேசுதல். வாயில் மண் போடுதல்னா கேடு விளைவித்தல். வாய் வைத்தல்னா சிறிது பயிலுதல் இல்லைன்னா தலையிடுதல். வாரம் பாடுதல்னா பின்பாட்டு பாடுதல். வாளாட்டுதல்னா குறும்பு செய்தல். விழலு கிடைத்தல்னா வீண்பாட்டு பாடுதல். விளக்கேற்றி வைத்தல்னா நிலை நிறுத்துதல். வெட்டி பேசுதல் கண்டித்து பேசுதல். வெட்டி பேச்சு வீண் பேச்சு. வெளுத்து வாங்குதல் மிக நன்றாக செய்தல். வெள்ளையப்பன் வெள்ளி நாணயம். வேலை மேற் போதல் தன் வேலையை கவனிக்க போதல். வேறு நினைத்தல் மாறுபாடாக நினைத்தல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நமக்கு அயற்றல் பெயர்ல உள்ள மரபு தொடர் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் நான் வந்து அயற்றல் பெயர்ல உள்ள தமிழ் சொல் பிறமொழி சொல் வந்து ஒரு பேஜ் இருக்கு, அது வந்து கிளாஸ் வந்து போடுறேன். சோ உங்களுக்கு அந்த கிளாஸ் வந்து ரெகுலரா வரணும்னா என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.